ஹலோ கைஸ், ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இது வந்து தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. கிளாட் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து எப்படி வந்து ஒரு ரெஸ்யூமை வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூகுள் போய்க்கலாம். கூகுள் போய்ட்டு கிளாட் ஏஐ அப்படின்றது போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து சைன்இன்லேயே தான் வரும். ஸோ நீங்கள் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் கைஸ் ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன இது பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி நான் வந்து நோட் பேடில் வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய இன்ஃபர்மேஷன். நான் என்னோடய லாங்குவேஜ் என்னென்ன பேசுவேன், முதல்ல வந்து என்னோடய பேர், என்னோடய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, லொக்கேஷன், இது எல்லாமே கெரியர் ஆப்ஜெக்டிவ். ஸோ இதெல்லாமே வந்து எஜுகேஷன், இதெல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்டர்ன்ஷிப், நான் எங்கெங்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்ற ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பற்றிலாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் அப்படியே ஃபுல்லாக இது வரைக்கும் கரெக்டாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அதில் வந்து ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். கிளாட் ஏஐயில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து கடைசியில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராம்ப்ட் தான் கொடுக்க போகிறோம். கிரியேட் மீ அ ரெஸ்யூம் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது கொஞ்சம் வந்து லேட் ஆகும். ஆக்சுவலாக அது லேட் ஆகும் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நான் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான், அந்த டைம் தான் ஆகும் கரெக்டாக இது. ஸோ ஏன்னா ஆக்சுவலி வந்து இன்னொரு மேட்ரு என்னென்னா, இது வந்து அவுட்புட்டாக நம்மளுக்கு கொடுக்கறது வந்து பிடிஎஃபாக கொடுக்காது, அது வந்து வேர்டு டாக்குமெண்ட்டாக நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமோ இல்லை எப்படி வேணால் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அது நம்மளுக்கு கொடுக்கறது வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக தான் கொடுக்கும். எதுக்குன்னா இதை வந்து ஈஸியாக வந்து வேர்டில் போட்டு நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அது நம்மளுக்கு வேர்டாக தான் கொடுக்கும். அண்டு இப்போ நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு நார்மலான வந்து ஒரு ரெஸ்யூம் தான். இது வந்து நீங்கள் வந்து சம்திங் லைக் ஃபேண்டஸியாக, அதாவது கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, அட்ராக்டிவான ஒரு ரெஸ்யூம்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வந்து ஸ்டைலிஷாக அந்த கேன்வாவில் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரெஸ்யூம் வந்து இது கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ரெஸ்யூம் தான். இதோ வந்துருச்சு பாருங்கள், சுற்றிட்டுருக்கு. அதிலே ஓப்பன் ஆகுது. வந்துச்சு. ஸோ இதுதான் அது. இது நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதில் வந்து நார்மலான ரெஸ்யூம் தான் இது. இதில் வந்து நீங்கள் நினைக்கிற அந்த டிசைன்லாம் இதில் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பண்ணணும், பண்ணலாம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் இது டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டேன், போய் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஓப்பன் ஆகுது. வேர்டில் தான் ஆக்சுவலி இது வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் அது. நீங்கள் இதை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா எனேபிள் எடிட் கொடுத்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ரெஸ்யூமு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Don't forget to subscribe, like, share.